காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் யாராச்சும் ஆசீர்வாதம் பண்ணும்போது அக்ஷய பாத்திரம் மாட்ட அல்ல அல்ல குறையாத அளவுக்கு உனக்கு அன்பும் செல்வமும் இன்பமும் வெற்றியும் ஆரோக்கியமும் பெருகட்டும் அப்படின்னு வாழ்த்தி பாருங்கள். வாழ்த்துற உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அக்ஷய பாத்திரம் பற்றின ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். நான் காயத்ரி. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய பாத்திரம் அப்படின்னாலே அது மித்தாலஜிக்கலாக நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நாம் பாண்டவர்களோட கதை தான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் சூதாட்டத்தினால பாண்டவர்கள் அவங்களோட நாட்டை இழந்துட்டு பாண்டவர்களும் அவங்களோட மனைவி திரௌபதியும் காட்டுக்கு வனவாசத்துக்கு இருக்க போகிறாங்க. அவங்க கூட சில அந்தணர்களும் சேர்ந்தே போகிறாங்க. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே நடந்து போய் ஒரு மரத்துக்கடியே எல்லாரும் ஓய்வெடுக்க உட்காராங்க. அப்போது தர்மருக்கு ரொம்ப சோகமாயிடுறாரு. ஏன் அப்படின்னா அவங்க கூட அவங்களோட அந்தணர்கள் நிறையா பேர் அவங்க குடும்பத்தோட வனவாசத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? இவங்களும் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அந்தணர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்தணர்களே, நாங்களே இங்கே கிடைக்கிற காய்கள் கனிகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே நிறைய வேட்டையாட விலங்குகளும் இருக்குது. இதிலேருந்து நம்ம பாதுகாத்து நம்மளை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் திரும்பி உங்கள் குடும்பத்தோட ஊருக்கே போய் சந்தோஷமாக இருங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு தர்மர் சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருந்த அந்தணர்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தர்மரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் போக போகிறது இல்லை, உங்கள் கூடவே தான் நாங்கள் இருப்போம். நாங்களும் இங்கே கிடைக்கிற காய்கள் கனிகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு எப்போதுமே பாரமாக இருக்க மாட்டோம். நாங்கள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மட்டும்தான் இருப்போம். டெய்லியும் ஃபன்னான கதைகள்லாம் பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்மளாம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தர்மருக்கும் சந்தோஷம்தான். நாட்கள் போக போக பசியும் பட்னியும் அதிகமாகுது. ரொம்ப பஞ்சத்தில் மூழ்கி போயிடுறாங்க இவங்கெல்லாம். இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணன், நம்ம கண்டிப்பாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பாண்டவர்களையும் திரௌபதியும் கூப்பிட்டு வச்சு அக்ஷய பாத்திரம் பற்றி அவர்களுக்கு சொல்கிறாங்க. அக்ஷய பாத்திரம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானை நோக்கி ஒரு கடுமையான தவமும் விரதமும் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துட்டு அதோட மகிமையை பற்றி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நிமிஷமே பாண்டவர்களும் திரௌபதியும் சூரிய பகவான் நோக்கி கடும் தவத்தில் இருக்காங்க. அவங்க தவத்தை புரிஞ்சுக்கிட்ட சூரிய பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பூமிக்கு இந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துட்டு, இதுதான் அக்ஷய பாத்திரம், இதில் நீங்கள் எந்த சாப்பாடு காய்கள் எது போட்டாலும் அல்ல அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனம் ஆயினதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாப்பாட்டை சூரிய அர்ப்பணம் பண்ணிடுங்க. பண்ணி குண்டாவெல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்கிடுங்க. மறுபடியும் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் அதில் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துட்டு அது மகிமையும் சொல்லிட்டு சூரிய பகவான் மறைஞ்சிடுறாரு. திரௌபதியும் பாண்டவர்களும் ரொம்ப சந்தோஷமாகி திரௌபதி கையாலேயே எல்லா அந்தணர்களுக்கும் அவள் டெய்லியும் அக்ஷய பாத்திரத்திலேருந்து அவங்க சாப்பாடு கொடுத்து எல்லாரையும் மகிழ்விச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுதாங்க அக்ஷய பாத்திரத்தோட கதை. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.